கருப்பு படம் பாட்டு வர்றேன். சரியான படங்க. இதுல முக்கியமா நான் சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா, கருப்பணசாமி பத்தி. உண்மையாலுமே சொல்றேன், நீங்க ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கிறீங்க, உங்களை யாரோ ஒருத்தங்க கஷ்டப்படுத்துறாங்க, துன்புறுத்துறாங்க, இல்ல நீங்க ரொம்ப ஒரு மன கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா அவரை தேடி போங்க. உங்களுக்கான நியாயம் கண்டிப்பா கிடைக்கும். அதாவது இப்ப நீங்க போய் கும்பிடுறீங்க அப்படின்னா ஒன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க மேல தப்பு இருக்கக்கூடாது. இது நான் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல அதை அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்க. நீதி தர்ற தெய்வம் நீதி தவறலாமா அப்படின்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி கேட்பாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாறும். ஏன்னா நியாயம்னு வந்துட்டா ஏழை பணக்காரன் கீழே மேலே இதெல்லாம் கருப்பணசாமி கிட்ட கிடையாது. யாரு கருப்பணசாமி அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய முன்னோர்கள் தான். நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்ம அவங்கள தெய்வமா வணங்கிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் நம்ம கூடயே வாழ்ந்தவங்க, வாழ்ந்து தெய்வங்களானவங்க. இவங்களை நீங்க ரீச் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ நீங்க உங்களுக்கு ஏதாவது நியாயம் வேணும்னா இந்த தெய்வங்கள் தான் மேல இருக்கிற தெய்வங்கள் கிட்ட அவங்க கொண்டு போவாங்க நம்மளுடைய கோரிக்கைகளையும் நம்மளுடைய வேண்டுதல்களையும். முடிஞ்சா இவங்களே அதை சரி பண்ணிடுவாங்க. உங்களுடைய கண்ணீர் ஒரு சொட்டை விட்டு வந்தாலே போதும், அதுக்கான நியாயம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அனுபவ ரீதியா நான் சொல்றேன். ரொம்பவே நன்றி.